யோகதா சத்சங்க ஆஷ்ரம் சென்னையிலேருந்து இங்கேருந்து சுவாமி சுத்தானந்தா பேசுகிறேன். பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச புத்தகம் யோகியின் சுயசரிதம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், கிரியா யோகத்தை பற்றி ஒரு முழு அத்தியாயம் இருக்குது, 26வது அத்தியாயம். அந்த கிரியா யோகம் ரொம்ப பண்டைய இந்திய புராதன யோக விஞ்ஞான கலை, விஞ்ஞானமும் கலை ரெண்டும் சேர்ந்து. இது பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீ ஒரு யோகி ஆவாய். ஏன்னா இந்த உண்மையான யோகி, அதாவது பலவிதமான யோகங்களை சேர்த்த ராஜயோகம் அதை பண்ணுறவங்க, அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக, ஆனந்தமயமாக, இன்பமான வாழ்க்கையை மாற்ற முடியும், மன நிறைவுள்ள வாழ்க்கையை மாற்ற முடியும், வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் சொன்னது. நம்ம எல்லாருமே அர்ஜுனன் தான், அதனால் நம்ம எல்லாருக்குமே பொருத்தமானது. எனக்கு கிருஷ்ணர் பரமாத்மா நிலையிலேருந்து ஜீவாத்மாவுக்கு சொல்கிறது, நான் தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கியிருக்கேன். ஸோ என்னோட உள்ள தொடர்பை நீ மறந்துட்டேன்னா அப்போ அதனால தான் எல்லா விதமான ப்ராப்ளமும் வருது. அந்த தொடர்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ இந்த படைப்பில் இயங்கினா ரொம்ப நல்ல படைப்பில் இருக்க முடியும். அதான் இறைத்திட்டத்தோடு இணையிறது. நீங்கள் இந்த யோகியின் சுயசத்தை பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் ரொம்ப அருமையாக நீங்கள் விளக்கத்தை பார்க்கலாம், அதை பற்றி தெளிவான உண்மைகளையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தென்னிந்தியாவில் யோகதா சத்சங்க ஆசிரமம் இப்போ தான் ரீசண்டாக அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னால் இது ஏகாந்த வாசமாக இருந்தது, இப்போ ஆசிரமம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ தென்னிந்தியா முழுவதுமே யோகதா சத்சங்க போதனைகள், விசேஷமாக கிரியா யோகத்தை எப்படி பயிற்சி செய்கிறது, அதுக்கான முறைகள், அதெல்லாம் பற்றி இங்கேருந்து இப்போ எல்லோரும் சொல்ல முடியும். நிறைய இங்கே இருக்கிற தென்னிந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே ஆசிரமத்துலேயும் இருக்கலாம், அதோட வீட்டில் இருந்தே யோகதா சத்சங்க பாடங்களை எடுத்து படித்து எப்படி உடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அப்புறம் மனத்தினோட சக்திகளை எப்படி பெருக்கிறது, உணர்ச்சிகளை எப்படி அடக்கி ஆள்றது, தீய உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சிகளை எப்படி மாற்றுறது, அதோடு கூட ரொம்ப முக்கியமான விஷயம், கிரியா யோகம் மூலமாக எப்படி ஆழ்ந்த அமைதி, அன்பு, ஆனந்தம் அதை உணர்ந்து நமது வாழ்க்கையை இறைத்திட்டத்தோடு இணைந்து அருமையான வாழ்க்கையை எப்படி ஆக்குறதுங்கிறதுக்கு அது ஒரு உயர்ந்த வழிமுறை. ஸோ அதனால் எல்லாருக்கும் நம்ம வரவேற்கிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லோரும் இங்கே வரலாம்.